ஐபிசி மங்கை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஐபிசி மங்கை வியூவர்ஸ், நான் உங்கள் விஜே ரேணு. ஒரு கேர்ள் வந்து ஒரு பெண் ஒரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்து அதில் பயங்கரமாக ஹிட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். பர்டிகுலராக மேக்கப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு உடனே ஒரு செலிபிரிட்டிக்கு வந்து மேக்கப் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே வந்து பெரிய ஆர்டிஸ்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஸ்ட்ரகிள் அவங்க என்ன மாதிரியா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்படி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் ஏன் கூட இருக்காங்க. அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் கஷ்டங்களை தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறாங்க. இப்போ அவங்க பெரிய ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாவே இருக்காங்க. நம்ம அலானா மேக்கப் ஸ்டுடியோ ரேணு தான் இருக்காங்க. டு பி ஃப்ராங்க், ஆக்சுவலி வந்து எனக்கு படிப்பெல்லாம் பெருசா வராது. இதுக்கு படிப்பும் வராது, ஒன்றும் வராது, இது தண்டம் தான். உள்ள ஒர்க் பண்ற பசங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்பாங்க, அந்த பொண்ணு வந்து வருவாங்களா, அவங்களுக்கு நம்ம எவ்வளோ நாள் பே பண்ணிக்கலாம். யூ மீன் உங்ககிட்ட வந்து அதை கேட்டிருக்காங்க? ஒரு டைம் மூவியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு 2 months வந்து உனக்கு 3 to 5 lakhs வந்துடும். சும்மா தான் டச் தான் பண்ணுவாங்க, நீங்கள் அதெல்லாம் பெருசாலாம் ரியாக்ட் எல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கேஸ்டிங் கோச்சாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நடிக்கிறவங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பிஹைண்ட் ஸ்க்ரீனில் எல்லா இடத்துலையும் இருக்குடா, எல்லா இடத்துலையும் இருக்கு. ரொம்ப சின்னவங்களா இருந்தாலும் என்ன மாதிரி விஷயத்துல வந்து சிவாங்கி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க? ஆமா, சிவாங்கி வந்து என்ன சொன்னா, திடீர்னு வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டா, இந்த மாதிரி ஒரு ஆட் ஷூட் இருக்கு அப்படின்னு சொன்னா, சரிம்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, எவ்வளோன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னா, சரி ஓகே கேட்குறா அப்படின்னா நான் கம்மியாக ஒரு அமௌண்ட்டை நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். திரும்ப ஃபோன் பண்ணி நான் சொன்ன அமௌண்ட்டை அப்படி. ஸோ இப்போ சிவாங்கிக்கு அவங்க ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன ப்ராடக்ட் அவங்க ஸ்கின்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? நான் சிவாங்கிக்கு எப்போவுமே வந்து நான் NYXன்ற ஒரு பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணேன். அது பெருசாக ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை. அவங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைலில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் டிஃப்ரெண்டான பர்சனுக்கு பண்ணியிருந்தா தான் தே ஆர் அ குட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. ஒரு செலிபிரிட்டிக்கு நான் வந்து ஒரு பே பண்ணி அவங்கள நான் கூப்பிட்டு அவங்கள வந்து கிளாஸ்க்கு வர வச்சு அவங்கள ஒரு ஹோல் டே உட்கார வச்சு அவங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி காமிச்சு. ஸோ அது வந்து என்னால் முடியாது, ஏன்னா என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை. தமிழ்நாட்டின் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ கனா காணும் காலங்கள் இப்ப புது நட்சத்திரங்களோட ஒரு புது சீசன் வெப் சீரிஸ் வடிவத்தில் Disney+ Hotstarல் மட்டுமே ஸ்ட்ரீமிங் நவ. எஸ், ஹாய் ரேணு, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி சொல்றது, ஒரு நல்ல growth அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் ரேணுவை பார்க்கறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே வந்து ஒர்க் விஷயத்துல பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு. பட் வாட் எவர் இட் இஸ், ரேணு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரேணுவோட ஜேர்னி அப்படிங்கிற ஒரு விஷயம் பல பேருக்கு தெரியாது. டு பி ஃப்ராங்க், ஆக்சுவலி வந்து எனக்கு படிப்பெல்லாம் பெருசாக வராது. நான் வந்து என்னோட ஊர் வந்து சேலம் தான். ஸோ அங்கே வந்து நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன். ஓகேயா, அப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. எல்லாரும் என்னோட ஃபேமிலியில் எல்லாரும், இல்லை வேணாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், இதுக்கு படிப்பும் வராது, ஒன்றும் வராது, இது தண்டம் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அம்மா தான் இல்லை வந்து அவள் கஷ்டப்படக்கூடாது, அவள் போய் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தா ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு இங்கே சென்னையில் வந்து MGM ரெசார்ட் இருக்குல்ல, அங்கே வந்து நான் ரிசப்ஷனிஸ்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். உள்ளே ஒர்க் பண்ணுற பசங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்பாங்க, அந்த பொண்ணு வந்து வருவாங்களா, அவங்களுக்கு நம்ம எவ்வளோ நாள் பே பண்ணிக்கலாம். யூ மீன் உங்ககிட்ட வந்து அதை கேட்டிருக்காங்க? என்கிட்ட கேட்கல, ஒர்க் பண்ணுற பசங்க கிட்ட கேட்பாங்க, வர கெஸ்ட்டு. ஓகே, உங்களை ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்மள ஒன்றா தானே ஒர்க் பண்ண மாதிரிலாம் கேட்குறாங்க. நீ ஏன் வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து சூஸ் பண்ண, வேணாம் நீ ஃபீல்டு மாற்றிக்கோ, இது வேண்டாம், இது பொண்ணுங்களுக்கெல்லாம் பெருசாக செட் ஆகாது அப்படின்லாம் சொன்னேன். அப்போ வந்து நான் ஆக்சுவலி வந்து ரொம்ப இன்னசென்ட்னா என்ன ஒன்றுமே தெரியாது. பியூட்டிஷியன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சலூன் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து. ஆனால் நான் வந்து அவங்களுக்கு நான் பேசுறது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீங்கள் மேனேஜராக இருந்துருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. வந்து அவங்க தான் சொன்னாங்க, இல்லை இப்படி ஒரு பியூட்டி அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னா உங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும், கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டே பை டே வந்து எனக்கு மேக்கப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ நான் மேனேஜர் தான், அதுக்கு நான் டோனியன் காயில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நேச்சுரல்ஸில் மேனேஜராக இருந்திருக்கேன். ஸோ அப்படியெல்லாம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது மதுரையில் வந்து ஒரு டோனியன் காய், அங்கே வந்து நான் மேனேஜர். அங்கே ஒரு பெரிய பொலிட்டீஷியன், அவங்களோட பொண்ணுக்கு வந்து மேக்கப் பண்ணணும். அப்போ வந்து அவங்களுக்கு அவங்க பண்ண மேக்கப் பிடிக்கல. மதுரையில் அந்த பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்னா அவங்க பண்ண மேக்கப் பிடிக்கல. அதனால் என்னோட ஓனர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சும்மா ஒரு ட்ரையல் கேட்குறாங்க,
நீ வந்து ஒரு ட்ரையல் மட்டும் சும்மா பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பயந்து அவங்க பொண்ணுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த பொலிட்டிஷியன் உள்ள என்ட்ரி ஆறாங்க. என்ட்ரி ஆகும்போது அவங்கள பார்த்துட்டு நிக்கிறேன். இப்படி வந்து என்ன பார்த்தாங்க. உன் பேர் என்னம்மா அப்படின்னு. ரேணு அப்படின்னு வந்து சொல்றேன். வெளில போயிட்டு ஓனர் கிட்ட ஆஹா ஓஹோ பாராட்டு தான். இந்த ஆர்டிஸ்ட்டை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் இவங்களே நான் புக் பண்ணியிருப்பேன். அப்போ நம்ம நல்லா தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையல் மேக்கப்பே ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு நிறைய அப்போ மதுரையில் வந்து நான் ஃபுல்லாக அந்த 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 பீரியட்ல வந்து நான் ரொம்ப பீக்கு, நான் ரொம்ப பிஸி. எங்கனாலும் என்னதான் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க மேக்கப்புக்கு. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் நிறைய டாக்டர்ஸ்க்கு, நிறைய அட்வொகேட்க்கு, அப்புறமா பெரிய பெரிய ஜுவல்லரி ஓனருக்கு எல்லாத்துக்கும் நான் தான் மேக்கப். நீங்கள் தான் போட்டு. ஸோ இப்படி தான் உங்களோட மேக்கப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம், என்னோட பேஷன் என்னன்றது அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன நல்லா வருது, அதாவது மேனேஜர் அப்படின்னு போது அஃப்கோர்ஸுங்க நம்ம வந்து ஒரு 10th தான் படிச்சிருக்கோம், அதுலேயும் ஃபெயிலு. ஓகேயா, அப்போது அவங்களுக்கு என்ன எவ்வளோ மூளை வேலை பார்க்கும். ஓகே, பட் மேனேஜரா கை வேலை பார்த்துருச்சு. மேனேஜரா இருக்கிறவங்களுக்கு என்ன படிச்சிருப்பாங்க, அவங்க எவ்வளோ இதுவா யோசிப்பாங்க. ஓகே, சொல்லி கொடுத்தே பண்ற வேலைகள்ன்றது ஒரு வகை, நமக்கா வர வேலை அப்படின்றது ஒரு வகை. நமக்கா வரதுதான் நமக்கு எப்பவுமே பெஸ்டா இருக்கும். கண்டிப்பா. ஒரு டைம் மூவியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நானும் அந்த நம்பர்லாம் எடுத்து மெயிலெல்லாம் பண்ணி அவங்க திரும்ப எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, ஆமாம் உனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 2 months வந்து உனக்கு 3 to 5 lakhs வந்துடும். என்ன ஆனால் அங்கே உள்ளெல்லாம் கொஞ்சம் வந்து ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. இல்லை சும்மா தான் டச் தான் பண்ணுவாங்க, நீங்கள் அதெல்லாம் பெருசாலாம் ரியாக்டெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்க அது வந்து நீங்க இதுவா எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி. மீன் மேக்கப் ஆர்டிஸ்ட் மூவில. ஆமா, நான் வந்து சொன்னேன் எதுக்குங்க ஆள் தேடுறீங்க நீங்க, மேக்கப் போடுறதுக்கா இல்லை வேற எதுக்காது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ தெரியுதாம்மா நம்ம பொண்ணுங்கெல்லாம் ஏன் வரவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து உடனே நம்ம பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறது வேற. அட்ஜஸ்ட்மெண்டா இருக்கட்டும், காஸ்டிங் கோச்சா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நடிக்கிறவங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இருக்கு பிகாஸ் அவங்க ஆன் ஸ்கிரீன்ல வராங்க அப்படிங்கறதுனால. சோ பிஹைண்ட் ஸ்கிரீன்ல வர்க் பண்ணக்கூடிய பெண்களும் இருக்குடா, எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ இப்போ பிரசன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ப்ரெசென்ட்ல வந்து யூ ஆர் அ வெரி குட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நான் பண்ணும்போது சிவாங்கி அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணீங்க. லாஸ்ட்டாக ரீசெண்டாக சிவாங்கிக்கு வந்து ஆட் ஷூட் ஒன்று பண்ணி கொடுத்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அக்கா நீங்கள் வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு கேர்ள் அவங்க. ஆமாம், அப்படின்னு போது அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து என்னன்னா என்னை வந்து நிறைய என்னை சுற்றி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்கிட்ட சொல்கிற விஷயம் அதுதான். நீங்கள் நல்லா சார்ஜ் பண்ணலாம்ல, ஏன் இவ்வளோ கம்மியாக பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா, நல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்போ தெரியுமா, நமக்கு நிறைய கிளைண்ட் வர்றது கிடையாது, நமக்கு ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் வர்றது தான். இப்போ நான் உனக்கு நான் மேக்கப் பண்றேன் அப்படின்னா நீ வந்து உன்னோட கல்யாணத்துக்கு திரும்ப என்னையே தான் கூப்பிடணும். ஏன்னா அன்னைக்கு உன்னோட ஸ்பெஷல் டே, அன்னைக்கு வந்து நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா நீ என்னதான் கூப்பிடணும். அப்பதான் நான் அந்த இடத்துல நான் ஜெயிச்சிருக்கேன், நான் ஒரு நல்ல ஆர்டிஸ்டா. ஓகேயா, அதே மாதிரி நீ வந்து உன் தங்கச்சிக்கோ இல்ல உன்னோட அக்காக்கோ இல்ல உன் ரிலேட்டிவ்க்கோ நீ சொல்லணும். அப்போதான் நான் அங்க ஜெயிச்சிருக்கேன். புதுசா வராங்கல்ல அவங்க எனக்கு ரொம்ப கம்மி தான், எனக்கு வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப அதிகம். ஓகே, ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ், நான் அவங்கள நான் நிறைய சம்பாரிச்சிருக்கேன். ஓகேயா, சிலர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, அக்கா என்னால் இவ்வளோதான் முடியும், அக்கா இவ்வளோதான் இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகேம்மா உன்னால் அவ்வளோதான், ஓகே ஃபைன் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நான் அவங்களுக்கு நீட்டாக ஒரு மேக்கப் நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேயா, அதே மாதிரி நல்ல ஒரு மேக்கப் கேட்குறாங்க அப்படின்னா என்னோட ஹையஸ்ட் சார்ஜஸே பார்த்தீங்க அப்படின்னா 22,000 தான். ஓகேயா, எல்லாரும் 30,000 40 50 எல்லாமே வச்சுருக்காங்க. என்னோட ஹையஸ்ட் மேக்கப் சார்ஜஸே 22,000 தான். பட் எல்லாமே நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன், எல்லாரும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து எனக்கு போதும். ஸோ வந்து எப்படி சொல்கிறது, ரேணு வந்து நிறைய விஷயத்தில் அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸாக இருக்கிற எல்லாருக்குமே அட்வைஸ்லாம் பண்ணுவீங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்னவங்களா இருந்தாலும் என்ன மாதிரி விஷயத்துல வந்து சிவாங்கி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க? ஆமா, சிவாங்கி வந்து என்ன சொன்னா, திடீர்னு வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டா ஆட் ஷூட் அக்காவா இந்த மாதிரி ஒரு ஆட் ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா. சரிம்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, எவ்வளோன்னு சொல்லுங்க அக்கா அப்படின்னா. எனக்கு பெருசாக ஆட் ஷூட்டில் நான் பண்ணது இல்லை. சரி ஓகே கேட்குறா அப்படின்னா நான் கம்மியாக ஒரு அமௌண்ட்டை நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஓகேயா, என்னக்கா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டா, என்னடா கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா எதுக்கு நீ கேட்குறேன்னு எனக்கு புரியலையா அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன். சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு திரும்ப ஃபோன் பண்ணி நான் சொன்ன அமௌண்ட்டை அப்படியே டபுளாக பேசி, அக்கா நான் இவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு சோ உங்களுக்காக அவங்க பேசி எனக்காக அவ பேசி பண்ணினா. ஸோ எல்லாருமே வந்து இப்போ ஸ்ரீ ஆகட்டும் நீ சொல்லிட்டே இருப்பாருன்னா நீ ஏன் நல்லா தானே மேக்கப் போடுற, நல்லா சார்ஜ் பண்ணலாம்ல அப்படின்னுவா. அப்படின்னா நல்லா சார்ஜ் பண்ணலாம்டா, அக்கா சார்ஜ் பண்றதுக்கு வந்து பண்ணிக்கணும்ல அப்படி. அதை மக்கள் எதிர்பார்க்கறது இன்னும் என்கிட்ட வரல. இன்னும் நான் செலவு பண்ணணும் அப்படின்னா முதல்ல நான் என் ஃபேமிலி நான் கொஞ்சம் செட்டில் ஆகணும், எல்லாம் பண்ணிட்டு தான் நான் அதுக்காக நான் பண்ணணும். இப்போ வந்து பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீயா இருக்கட்டும் இல்ல வந்து சிவாங்கியா இருக்கட்டும், என்னென்ன மாதிரி விஷயம் உங்களோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுல இவங்க 2 பேருமே சப்போர்ட்டிவா இருக்காங்க, என்ன விஷயம் பண்றாங்க? ஸ்ரீ வந்து எப்பவுமே அவ யாரு வந்து மேக்கப் எங்க கேட்டாலும் அவங்க ஃபேமிலி ஆகட்டும் யாரு ஆகட்டும் இல்லை யாரு கேட்டாலும் வந்துட்டு அவ போயிட்டு நிப்பா கேரண்டிக்கு. அந்த அக்காவுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன நல்ல மேக்கப் என்ன அவ்வளோதானே, அவங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிற்பா. சிவாங்கி வந்துட்டு அவளுக்கு நான் பண்ணுறதெல்லாம் ப்ரமோஷனை வந்து அவள் வந்து எப்படி கேட்பா அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வந்துச்சா, ஏன்னா வந்து அவளுக்கு ஷீ ஆல்சோ நோ, அதாவது நான் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்றது அவளுக்கும் தெரியுது. ஓகே, அதனால எப்போவுமே அவள் அதுதான் கேட்பா. அவள் வந்து உங்களை வந்து இவ்வளோ பேசினாங்களா அவ்வளோ பாராட்டினாங்களா அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கவே மாட்டா. பிஸ்னஸ் வந்துச்சாக்கா, இதுலேருந்து உங்களுக்கு யாராவது காண்டாக்ட் பண்ணாங்களா, புக்கிங்ஸ் வந்துச்சா, அவ்வளவுதான் கேட்பா. அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு நடந்ததான்னு கேட்பாங்க. அப்படிதான் கேட்பா. இப்போ வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு இல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைல்ல வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் டிஃப்ரெண்டான பர்சனுக்கு பண்ணியிருந்தாதான் தே ஆர் அ குட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியல் அப்படின்னும் போது ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆள் எப்போவுமே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் இல்லை அவங்களே சம்பாரிச்சு வச்சிருக்கலாம், எதுவே எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருக்கலாம், எல்லாமே ஓகே. பட் எனக்கு வந்து சீரியஸாக நான் சொல்லிட்டேன், நான் ஒரு வேஸ்ட் தான். என்ன அப்படின்னா எனக்கு பெருசாக அந்த சேர்த்து வைக்கிற பழக்கம் எனக்கு அதெல்லாம் எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. இதில் நான் வந்து ஒரு செலிப்ரிட்டிக்கு நான் வந்து ஒரு பே பண்ணி அவங்கள நான் கூப்பிட்டு அவங்கள வந்து கிளாஸ்க்கு வர வச்சு அவங்கள ஒரு ஹோல் டே உட்கார வச்சு அவங்களுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி காமிச்சு, ஸோ அது வந்து என்னால முடியாது. ஏன்னா என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை. ஓகேயா, இப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரியே எப்படி தெரியுமா இருக்கு, நீங்க செலிபிரிட்டி டெமோ காட்டுவீங்களா அப்படின்னா என்கிட்ட சீரியஸ்லி செலிபிரிட்டி டெமோ காட்டுவீங்களா அப்படின்னா நான் கேட்பேன், ஏம்மா நீ மேக்கப் கத்துக்கணும்னு வரியா இல்லை செலிபிரிட்டி பார்க்கணும்னு வரியா, எனக்கு புரியல. ஸ்ரீ ஆகட்டும் அவ எனக்காக வந்து பண்ணி கொடுப்பா. ஓகே, அவளுக்கும் நான் பெருசா எதுவுமே நான் பே எல்லாம் பண்ணதே கிடையாது. ரீசெண்டா நான் இன்டர்வியூ பண்ணும்போது கூட சொன்னாங்க செலிபிரிட்டிஸ்க்கு மேக்கப் போடுறதுக்கு அவங்க பண்ண ஆரம்பிக்கும் போது தட் இஸ் கைண்ட் ஆஃப் கொலாபரேஷன்ல இருந்தது. பட் இப்போ வந்து செலிபிரிட்டிஸ்க்கு பே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, ஸோ அந்த மாதிரி. ஸோ அவங்களோட ரியல் இன்கம் ஃப்ரம் நார்மல் பிரைட்ஸ், நார்மல் பீப்புள் கிட்ட இருந்து தான் அவங்களோட இன்கமே இருக்கு அப்படின்ற ஒரு. இப்போ எனக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கேன், எல்லாருமே வந்து யாரையும் நான் பர்டிகுலராலாம் நான் மென்ஷன் பண்ணிலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் பட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கும் போது அஃப்கோர்ஸ் இல்லை, எல்லாருமே வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட் 40 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு எடுக்கிறாங்க. எனக்கு அதுலலாம் பெருசாக அபிப்பிராயம் இல்லை, ஏன்னா அது வந்து செமினார் கிடையாது. இப்போது நான் வந்து கற்றுக்குறேன் அப்படின்னா ஒரு 5 பேரை என் பக்கத்தில் உட்கார வச்சு இதுதான் விஷயம், இதுதான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிக் கொடுக்கறதுன்றது வேற, ஒரு 30 பேரை உட்கார வச்சு நான் சொல்லி கொடுக்கறதுன்றது வேற. ஸோ அப்போ அந்த 30 பேரையும் என்னால் கவனிக்க முடியாது. மேபி அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கலாம், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன். ஓகேயா, ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம வந்து நான் பெருசாக எல்லாரையும் கூப்பிடுவேன். மேக்ஸிமம் நான் 10 பேருக்கு தான் சொல்லிக் கொடுப்பேன். என்னோட கிளாஸில் வந்து 10 பேர் தான் நான் எடுப்பேன். அந்த 10 பேருக்கிட்டையும் டு பி ஃப்ராங்க் நான் வந்து சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரைடலுக்கு அப்படின்னு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஒரு பிரைடுக்கு முகூர்த்தம் மேக்கப் சொல்லிக் கொடுப்பேன், ஒரு ரிசப்ஷன் மேக்கப் சொல்லிக் கொடுப்பேன், அண்ட் ஒன் மோர் அந்த அடிஷ்னல் மேக்கப் லைக் லைட் மேக்கப் ஒரு கெஸ்ட் மேக்கப் அந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுப்பேன். இது 3க்குமே நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ப்ரஷ், உடா, அந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் பிராண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் எவ்வளோ தெரியுமா சார்ஜ் பண்ணுறேன், ஜஸ்ட் 6000. சூப்பர். 7 டேஸ் நீங்க அழகா வரலாம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே அந்த பட்ஜெட் இருக்கவே இருக்காது. எல்லாரையும் லேக்ஸ் கணக்குல கட்டி நான் படிக்க முடியும். ஏன்னா நான் படிக்கணும்னு நினைச்சப்ப என்னால படிக்க முடியல. ஓகே, இது கைண்ட் ஆஃப் எப்படி சொல்லி கொடுக்கணும்ங்கறது ஒண்ணு, நீங்க பர்சனலா வந்து இத ஃபீல் பண்ணிருக்கீங்கன்றதனாலே ஒண்ணு. சோ ஆஸ் இட் இஸ் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்கணும், இத கேட்காம விட்ட அப்படின்னு சொன்னா இன்ஃபர்மேட்டிவ் வந்து மிஸ் பண்ண மாதிரி ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஸ்கின் இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வேற வேற தான். அவங்களுக்கு இப்ப ஸ்ரீக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா சிவாங்கிக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க. சோ இப்போ சிவாங்கிக்கு அவங்க ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி
பார்த்துருக்கேன். என்ன ப்ராடக்ட் அவங்க ஸ்கின்னுக்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? நான் சிவாங்கிக்கு எப்போவுமே வந்து நான் NYXன்ற ஒரு பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணேன். அது பெருசாக ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை, ஒரு 1100 தான் அந்த ஃபவுண்டேஷனே, 1200 அவ்வளோதான் அந்த ஃபவுண்டேஷனே. நான் அதுதான் அவளுக்கு நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஸோ நான் ஆர்டிஸ்ட் யாருக்குமே, அதாவது இப்போ ஆன் ஸ்க்ரீன் இப்போ ஒரு ஷோக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப மேக்கப்லாம் பண்ண மாட்டேன், ஸ்கின் ஆன் மேக்கப் தான் பண்ணுவேன். ஏன்னா ஆன் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அவங்க ஒரு பிரைட் இல்லைல்ல, ஜஸ்ட் ஒரு ஷோக்கு போகிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மேக்கப் போட முடியும். ஒரு பிரைடுக்கு போட்ட மாதிரி போட்டு அமுச்சு விட முடியாதுல்ல. ஸோ நான் எப்போவுமே அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். எது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கின் ஆனாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் நேச்சுரலாக தான் மேக்கப் போடுவேன் ஷோஸ்க்கு. சரி, ஓகே. இப்போ வந்து ரொம்ப ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்காங்க, அந்த மாதிரினா அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் ட்ரை ஸ்கின் அப்படின்னா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நம்ம PAC யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். டெய்லிக்கு வந்துட்டு நீங்கள் SPFல வந்து அந்த ஃபவுண்டேஷன் பேசிஸ்லேயே வருது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆரல்ஸ் காம்பேக்ட் இல்லை லூஸ் பவுடர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது அவ்வளோ வந்து அட்வைசபிள் இல்லை. பட் ட்ரை ஸ்கின்க்கு அப்படின்னும் போது ஃபெஸ்டிவலோ இல்லை அந்த டைமில் வந்து PAC வந்து நல்ல பிராண்டு, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு இது கிடைக்கும், ஷைனி அந்த க்ளாசி லுக் கிடைக்கும். ஸோ மேக்கப் அப்படிங்கிறதே வந்து அக்கேஷனலாக போட்டுட்டு விட்டுடுறது தான். ஸோ அதில் வந்து எப்படி சொல்கிறது, ஆஸ் இட் இஸ் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு இவ்வளோ அழகாக பண்ணி, இதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜாலி கான்வர்சேஷனாக இருந்தது. இன்னைக்கு தான் வந்து ரேணுவோட பர்சனல் விஷயம், அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அமேசிங்காக இருந்தது இந்த ஒரு கான்வர்சேஷன். அதுக்காகவே ரொம்ப தேங்க்யூ. எப்படி சொல்கிறது, உங்கள் ஸ்ட்ரகிள் தாண்டி உங்கள் ஸ்டுடியோ வந்து இன்னும் வேற லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக அவங்கள வந்து விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குழந்தைய மேலே ரொம்ப பாசம்லாம் இருக்கும், பட் அவங்களால ரொம்ப நியர் பண்ணி அது கவனிக்கவோ அதை சரியாக பார்க்க முடியாது. பக்கத்தில் யாரையும் அவ்வளவா விட மாட்டாங்க.